அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் அங்கிருந்து கொண்டு வர முயற்சிக்கப்பட்டதுதான். அப்படியே பொய்யாக இருந்தால் நீங்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசிவிட்டு மட்டுமே போகலாம். சில கூலிப்படையினருக்கு இராணுவத்தினரும் போலீஸ் உத்தியோகத்தரும் ஆதரவாக இருக்கின்ற ஒரு செயற்பாட்டையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உண்மையிலே இது நீதிமன்ற விசாரணைகள் அடிப்படையில் நீதிக்கு இணங்கித்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. இதற்கும் டயஸ்போராக்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். சுமந்திரன் அவர்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிறவர்களுக்கும் சர்வதேச விசாரணை அல்லது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் முன்னை நாட்களில் கதைச்ச விஷயம் தொடர்பாக ஒருவரை மட்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தாங்கள் அந்த விசாரணையை தொடர்ந்திருக்கவே மாட்டோம் என்று அதில் இருந்தவா கூட தன்னிட சொன்னதுன்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். போராளிகளை வச்சு அரசியல் செய்திருக்கலாம், ஆனால் நான் செய்யல என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இனவாதிகளாக இருந்த ஒரு நிலையிலே தாங்கள் அவ்வகையான இனவாதிகள் இல்லை என்றால் ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்கனுடைய உரை பல வகைகளிலையும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் அவர்கள் பேசிய பொழுது பலரையும் விமர்சிச்சிருந்தார். குறிப்பாக தங்களுடைய அரசாங்கம் மேலே விமர்சனம் முன்வைக்கிற பலருக்கு அந்த விமர்சனம் முன்வைக்கிறதுக்கான உரிமை இருக்கின்றது, அது அவர்களுடைய உரிமை, அதை விமர்சனத்தை முன்வைக்கலாம். ஆனால் அது சரியான முறையில் முன்வைக்கணும் என்கிற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்க வரி குறைப்பு சம்பந்தமாக ஒரு வகையில் எங்களுடைய கலந்துரையாடல் வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு இறுதி தீர்மானங்களையும் அல்லது இறுதி ஒப்பந்தங்களையும் கைச்சாத்துற விஷயங்களில் நாங்கள் ஈடுபடையில்லை. அனைவரோடையும் கலந்தாலோசித்த பிறகு தான் இந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். இதில் நாங்கள் தன்னிச்சையாக எந்த விடயத்தையும் மேற்கொள்ளலை என்ற விஷய பொருளில் அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகு இந்த விடையை பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவுடைய இந்த ஏற்றுமதிக்கான வரிகள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் 40-40 30 பிறகு 20% இப்போ மாறி இருக்கின்றது. வருங்காலங்களில் இது தொடர்பான இன்னும் சில முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்கிற விடயம் தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். சரி, அது அவ்வாறாக இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக அவர் பேசியிருந்தார். இந்த அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த கொள்கலன்கள் சம்பந்தமாக அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க இது சம்பந்தமான நடவடிக்கையில் அவர் மேலே மேற்கொள்ளணும் என்ற வகையில் சில குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கலன்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் அங்கிருந்து கொண்டு வர முயற்சிக்கப்பட்டதுதான். அதுதான் இப்போ இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சில பொருட்களும் இருக்கின்றன என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார். இதே உதயகாமன் பிள்ளை பேசுகின்ற பொழுது அதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆயுதங்கள் இருக்கின்றன, இதில் என்ன விஷயங்கள் இருந்தது என்ற தொடர்பான விசாரணை நடத்தப்படணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அப்போ அது பிறகு ஒரு காலகட்டத்தில் இது தொடர்பான பேசுபொருள் குறைஞ்சு போயிட்டு அதுவும் கிடப்பில் போடப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அன்ரோமா அரசநாயக் அவர்கள் இன்றைய தினம் பேசுகின்ற பொழுது நீங்கள் இந்த விஷயங்கள் உண்மையாக இருந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அல்லது ரகசிய போலீஸ் திணைக்களங்களில் போய் நீங்கள் முறையீட்டு செய்யலாம். இந்த விடயம் உண்மையாக இருந்தால். இந்த விடயம் பொய்யாக இருந்தால் நீங்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசிவிட்டு மட்டுமே போகலாம் என்கிற விஷயத்தை சொன்ன அப்புறம் அவையில் சின்ன சலசலப்பு ஒரு நகைப்பும் இருந்ததை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனாக இருக்கட்டும், இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், தங்களுடைய சிறப்புரிமைகளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் சில விஷயங்களை சொல்கின்றார்கள், அதற்கான ஆதாரங்களை காண்பிக்கின்றார்கள் இல்லை என்கிற விமர்சனம் என்றவர்களில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதற்கு அன்ரோமா அரசநாயக்கனுடைய பதிலைத்தான் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலங்களில் அவருடைய காணொலிகளில் இதை போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, வலைவலி காணொலிகளில். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ரோமா அரசநாயக்க பேசுகிற பொழுது இந்த இப்போ கொஞ்சம் இந்த கூலிப்படையினர் அதிகரித்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. சில கூலிப்படையினருக்கு இராணுவத்தினரும் போலீஸ் உத்தியோகத்தரும் ஆதரவாக இருக்கின்ற ஒரு செயற்பாட்டையும் இப்போ அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது எப்போ மாறுதோ அப்போ தான் இந்த பாதாள உலக கும்பல்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்கின்ற பொருள்பட அன்ரோமா அரசநாயக் அவர்கள் பேசியிருக்கிறார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது பாதாள உலக கும்பல்கள் கூலிப்படையினர் முதல் கூலிப்படையினால் வேலை செஞ்சுட்டு பிறகு போலீஸ் உடுப்பையும் அதாவது போலீஸின் யூனிஃபார்மையும் சீருடையும் இராணுவ சீருடையும் அணிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பாதாள உலக குழுக்கள் அல்லது இந்த கூலிப்படைகளில் இருந்தவர்கள் மீண்டும் இந்த இடங்களில் இணைகிறத, இந்த பதவிகளில் இணைகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. உண்மையிலே இந்த நிலை மாற்றப்படல் வேண்டும், இந்த கலைகள் கலைந்தறியப்பட வேண்டும், இங்கே இருக்கிற அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அன்ரோமா அரசநாயக் அவர்கள் பேசியிருந்தார். சரி, தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அண்மையில் விமல் வீரவன்ஸ் அவர்கள் பேசியிருந்தார்.
இந்த முன்னே ஜனாதிபதிகளுடைய இந்த பாதுகாப்பு குறைப்பு அது ஏற்கனவே பேசப்பட்டது. அவர்கள் சம்பந்தமான விஷயங்களில் பார்க்கின்ற பொழுது இப்போ அண்மையில் அவருடைய சிறப்பு உரிமைகள் அல்லது சிறப்பு சலுகைகள் குறைக்கப்படுவது சம்பந்தமாக ஒரு சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது வர்த்தமானியில் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்ட வரைவு வந்து இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இது இனி வருங்காலங்களில் சட்டமாக்கப்படும் என்ற விஷயமும் பேசப்பட்டிருந்தது. நாமல் ராஜபக்ச சொல்கின்ற பொழுது சொல்லியிருந்தால் இது சட்டமாக்கப்பட்டால் உடனடியாக நாங்கள் இந்த விஜயராம வீட்டிலேருந்து விலகி போயிடுவோம், வெளியேறி இடத்துக்கு போயிடுவோம் என்று சொல்லியிருந்தார். சரி, அது அவ்வாறு இருக்க இந்த விஷயத்தில் வந்து விமல் வீரவன்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தார், இது டயஸ்பொராக்களின் கட்டல் என்று அல்லது டயஸ்பொராக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணக்க தான் அன்ரோ மார்சநாயக் அவர்கள் இவ்வாறு செய்கின்றார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். இது மட்டுமில்லை, உதய கம்மன்பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட விடுதலை புலிகள் அமைப்பினருடைய உறுப்பினர் ஒருவரை சந்திக்கிறதுக்காகத்தான் இவர் ஜேர்மனுக்கு போனார் என்ற விஷயத்தையும் சொல்கிறார். தொடர்ந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த குற்றச்சாட்டுகளும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் என்கிற குற்றச்சாட்டுகளும் டயஸ்பொராக்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டுகளும் அன்ரோ மார்சநாயக் மேலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனாலேயே அவர் ஆதரவாக செயற்படுறாரான்னு பார்த்தா இல்லை, இன்னுமே அரசியல் கைதிகள் தொடர்பான விடயத்தில் பின்வாங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். பயங்கரவாத தரிச்சட்ட நீக்கம் சம்பந்தமான விஷயத்தில் பின்வாங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பொதுஜன பெரமுன அல்லது அந்த ஆதரவாளர்களால் இந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. அந்த விமல் வீரவன்ஸ் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு அன்ரோ மார்சநாயக் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் இந்த உரிமை குறைப்பு சம்பந்தமான விஷயங்கள் செஞ்சதோ அல்லது அண்மையில் அவர் பேசுகிற பொழுது கடற்படை தளபதி கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதிகள் கைது செய்யப்படுறதுக்கான காரணம் இதான், நிஷாந்த உழுதென்ன கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் இதான், டயஸ்பொராக்கள விடயத்தில் தான் இவர் இப்படி செஞ்சிருந்தார்ன்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதற்கு அன்ரோ மார்சநாயக் சொல்லியிருந்தார், உண்மையிலே இது நீதிமன்ற விசாரணைகள் அடிப்படையில் நீதிக்கு இணங்கித்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது, இதற்கும் டயஸ்பொராக்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அன்ரோ மார்சநாயக் அவர்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது முன்னை நாட்களில் வந்து இந்த பாராளுமன்றம் நடுவதற்கு முதல் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக என்ன விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கள் என்ற விஷயம் சம்பந்தமாக பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கின்ற பொழுது நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமான விடயங்களோட கதைச்சு ஆலோசித்து தீர்மானித்த பிறகுதான் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேச முடியும் என்கிற பொருள்பட யார் பேசியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் இவர்கள் தயக்கம் காட்டுகின்றார்களோ, தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் இல்லை அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறது, பயங்கரவாத தரிச்சட்டம் சம்பந்தமாக ஜனாதிபதி பேசுகின்ற பொழுது உறுதிபட தெரிவிச்சிருக்கிறார் பயங்கரவாத தரிச்சட்டம் நீக்கப்படும் என்று. அப்போ அவர் அப்படி தெரிவித்தது இப்போ இங்கே கொஞ்சம் பின்வாங்குகின்றாரோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. யார் அன்ரோ மார்சநாயக்கோ அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமோ. அப்போ இங்கே கொஞ்சம் ஒரு சிக்கல் நிலைமை தான் இருக்குது இந்த விஷயங்களில் என்றதில் கொஞ்சம் யோசிச்சுட்டு நாங்கள் கதைக்கணும் என்று அவர்கள் செய்கின்றார்களோ அல்லது முன்னைய அரசாங்கம் மாதிரி யாரையும் காப்பாற்றுவதற்காக இந்த விஷயங்கள் செய்கின்றார்களோ என்ற கேள்வி தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது தொடர்பாக பேசுகின்ற பொழுது கூட அந்த விஷயத்தை மறைமுகமாக அவர் சொல்கின்றார், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஆலோசகர் மற்றும் செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அடுத்த கைது எவ்வாறாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி மாதிரியே அவர் சொல்லியிருந்தார். அப்போ அதிலேருந்து பார்க்கும் பொழுது அடுத்த கைது ரணில் விக்ரமசிங்கோ என்று தான் என்ன தோன்றுகின்றது. சரி, இது பாரு இருக்க இப்படியான விஷயங்கள் மூலமாக அன்ரோ மார்சநாயக்க இந்த இருந்த குழப்பங்கள் அல்லது சில சந்தேகங்களுக்கு விடையை சொல்லியிருக்கிறாருன்னு தான் சொல்ல வேணும். சரி, இருந்தாலும் அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை மெரிக்கார் பாராளுமன்ற உறுப்பினர் மெரிக்கார் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலிகள் உங்களுக்கு தெரியும், இந்த அம்பாறை அருகம்பை பிரதேசத்தில் வந்து இந்த இஸ்ரேலியர்கள நடமாட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 மதத்தலங்கள் இங்கே இருக்குது. அது 2 வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் பதியப்படாமல் அந்த மதத்தலங்கள் இருக்குது. இதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? குறிப்பாக அருகம்பையில் இருக்கிற இந்த விடயம் சம்பந்தமாக பலர் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு அண்மையில் கூட கரணிய மரசூரிய அவர்கள் பதில் வழங்கியிருந்தார். அதற்கு பதில் பெரிய திருப்திகரமான இல்லை என்றும் எதிர்க்கட்சியிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் மெரிக்கார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த பகுதி இஸ்ரேலியர் என்ற பகுதியாகவே மாறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது தொடர்பான விமர்சனங்களும் இது தொடர்பான முறைப்பாடுகளும் வந்து இன்னுமே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. குறிப்பாக அந்த இடத்துல இலங்கையர்கள் கூட செல்ல முடியாது. இலங்கை நாட்டில் இருக்கிற பிரதேசத்துக்கு இலங்கையர்கள் செல்ல முடியாதா, நாங்கள் வெளிநாட்டவர்கள் செல்ல முடியுமாட்டா, எந்த நிலைமையில் இது இருக்குதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர்களுக்கான உணவு விடுதிகள் அங்கே இருக்குது, அவர்கள் தங்குமிட வசதிகள் அங்கே இருக்குது, அவர்களுக்கான ஆலயங்கள், அவர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்கள் இருக்குது. இப்படியான பல விஷயங்கள் கொஞ்சம் இறுக்கமாக மாறி இருக்குது இஸ்ரேலியர்களுடைய இங்கே வருகை தொடர்பாக. ஆகவே இஸ்ரேலியர்களால் இந்த ஒரு ஆக்கிரமிப்பு ஒன்று இடம்பெறுமோ சில பகுதிகளில் என்கின்ற ஒரு
ஒரு விமர்சனமும் எதிர்க்கட்சிகளால் இங்கே முன்னெடுக்கப்படுகின்ற அல்லது வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விமர்சனமாக இருக்கின்றது. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? கருணையமர் சூரிய பதில் கூறியிருந்தால் அதில் பெரும்பாலான திருப்தி நிலைமைகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சுமந்திரன் அவர்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிறவர்களுக்கும் சர்வதேச விசாரணை அல்லது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் முன்னை நாட்களில் கதைச்ச விஷயம் தொடர்பாக அண்மைய தினங்களில் விமர்சனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கு பதில் சொல்லுகின்ற முகமாக அவர் அல்லது முன்னை நாள் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் அவர்களுடன் இருந்த ஒரு கலந்துரையாடல் அல்லது நேர்காணல் என்றே சொல்லலாம். அதற்கு அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பலனளிக்கின்ற போது இவர் சின்ன விஷயங்களை சொல்லியிருந்தார். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னோட்டமாகத்தான் இருந்தது, ஒரு ப்ரோமோ மாதிரி தான் இருந்தது. இன்னும் அதற்கு முழுமையான காணொலிகள் வரையில் அந்த காணொலியில் அவர் சில விஷயங்களை சொல்லியிருப்பார். தான் என்ன சொன்னவர் என்றால், அங்கே தன்னிட்ட சர்வதேசத்தில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினர் மற்றும் அரசாங்க இருவருமே அரச படையினர் இருவருமே போர்க்குற்றச்சாட்டில் இருக்கா, இருவரையும் விசாரிக்கப்பட வேண்டுமா என்று கேட்ட கேள்விக்குத்தான் நான் இருவரையும் விசாரிக்கணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன். அப்படி ஒருவரை மட்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தாங்கள் அந்த விசாரணையை தொடர்ந்திருக்கவே மாட்டோம் என்று அதில் இருந்தவா கூட தன்னிட்ட சொன்னதுன்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இருதரப்பினரையும் விசாரிக்கணும் என்ற விஷயப்பாட்டில் தான் தெளிவாக இருக்கின்றனர். அதை மக்கள்கிட்ட தவறாக ஒரு சிலர் மடைமாற்றம் செய்து தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். உண்மையிலேயே போராளிகளுடைய தியாகம் அளப்பெரியது. அந்த தியாகத்தை நாங்கள் போற்றணும் என்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே இந்த விஷயங்கள் வச்சு பார்க்கிற பொழுது சில பேர் போராளிகளை வச்சு அரசியல் செய்திருக்கலாம், ஆனால் நான் செய்யலை என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை பேசின பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட இந்த போத் என்கொயரி 2 பேரையும் விசாரிக்கணும் என்கிற இடத்துல கொஞ்சம் தெளிவாக இருந்து சில விஷயங்களை அவர் முன்வைச்சிருந்தார். அதில் என்ற ஒரு காணொலியையும் அவர் அதில் கொடுத்திருந்தார். இது தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக சுமந்திரன் அவர்களுக்கு சார்பானவர்கள் இதை நல்ல மாதிரியான கண்ணோட்டத்திலையும் கொண்டு போகின்றார்கள். சிலர் இதை அடுத்த தேர்தலுக்காக இவர் மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பினரை பயன்படுத்துகின்றாரோ என்ற விமர்சனத்தையும் தொடர்ந்து முன்வைச்ச வண்ணமே இருந்தார்கள். அது அவர்களுடைய இருவேறுபட்ட நிலைப்பாடுகளும் இருவேறுபட்ட கருத்துக்களும் அங்கே வந்திருந்ததை கவனிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. அடுத்ததாக இன்றைய தினம் தையிட்டியில் தெரியும் போயா தினம் என்றுடைய தையிட்டியில் தொடர்ந்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஏற்பாடில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராளிகள் கூட முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய போராளிகள் கூட களத்தில் குதித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் மக்கள் பங்கேற்று சட்டவிரோத விகாரை அகற்று, அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் தமிழர்களுக்குரிய இடம், காணி உரிமையாளர்களுக்கு இது கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடைய பொருள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அது தொடர்பான காணொலியை நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரை எதிர்த்து விகாரை அகற்றப்பட வேணும், மற்றது அந்த காணிகள் அனைத்துமே அந்த தனியார் சொந்தக்காரர்களுக்கு அந்த காணி திரும்ப வழங்கப்பட வேணும் என்றதை வலியுறுத்தி தொடர் போராட்டம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இணைந்து நாங்களும் போராடி கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கும் நாங்கள் இந்த பௌர்ணமி ஆண்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் தொடர்ச்சியாக எதை எடுத்தாலும் தமிழர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், தாங்கள் இனவாதிகள் அல்ல, ஆட்சியில் மாறி வந்த அனைத்து கட்சிகளும் கடந்த 26 வருஷங்களாக தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை கடைபிடித்தார்கள். ஆனால் தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் நீதி நியாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் செயல்பட போவதாகவும், அந்த வகையிலே தமிழர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்க தேவையில்லை. எவ்வகையிலே சிங்கள மக்களுக்கு இந்த அரசாங்கம்
கவனம் செலுத்துமோ அதே சமமாக தமிழர்களுக்கும் சட்ட ஒழுங்கின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தையட்டி விஹாரை இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்தவர்கள் அது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரையாக தெரிந்து கொண்டும் அவர்கள் அதை அகற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவர்கள் போலி கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த விஹாரை இன்னும் புதுப்பிப்பதற்கும் இன்னும் கூடுதலான கட்டணங்களை கட்டுவதற்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமாக போகும். நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த பொழுதும் நாங்கள் இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக அவர்கள் விளங்கப்படுத்தியிருந்தோம். இந்த தையட்டி விஹாரையிலே வந்து தொல்பொருள் சார்ந்த எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இது ஒரு பழைய கதையை வைத்துக்கொண்டு தனியாருடைய காணிகளை பிடித்து அதுதான் திசவிஹாரை என்று சொல்லி பொய் சொல்லி இராணுவம் ஒரு இனவாத நோக்கத்தோடு கட்டப்பட்ட இந்த விஹாரை தொடர்ந்தும் வச்சிருக்கிறதை தக்க வைக்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் அப்படி இருக்க வந்து இந்த அரசாங்கம் அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார். அதாவது தனியாருடைய காணி தான் கட்டப்பட்டது என்றதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார். இதுவரைக்கும் இந்த விஹாரையை ஆட்டுவதற்கு காணிகளை பறிக்கப்பட்ட காணிகளை திரும்பவும் உரிய சொந்த உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதாக இல்லை. மாறாக தொடர்ந்தும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய காணிகளை இந்த விஹாரைக்கு விட்டு கொடுத்து மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்கள் தான் தொடர்ந்தும் பிரயோகிக்கப்படுகின்றன. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த விஹாரை அகற்றப்பட்டே ஆகும். இந்த அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவரே கூறுகின்றதைப் போல கடந்த 76 வருஷமாக ஆட்சி செய்த மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இனவாதிகளாக இருந்த ஒரு நிலையிலே தாங்கள் அவ்வகையான இனவாதிகள் இல்லை என்றால் அந்த 76 வருஷமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ற அதே மாதிரி இவர்களும் நடந்து கொள்ள முடியாது. இவர்களும் அதே மாதிரி தான் இந்த தையட்டி விஹாரையை தொடர்ந்தும் நியாயப்படுத்தி இது ஒரு வகையில் தொடர்ந்தும் வெற்றிபெறக்கூடிய செயல்பட போயிருந்தால் இவர்களுக்கும் அவர்களே சொல்லுகின்ற 76 வருஷ இனவாதிகளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இல்லை என்பதுதான் அந்த அர்த்தம்.